ஹலோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நெல்லியாம்பதி டூரிசம் பிளேஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்றது கிளியராக தெரியும். இன்றைக்கி அந்த நெல்லியாம்பதி போகிற வழியில் ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் இருக்குது. அதை பற்றின வீடியோ தான் இது. ஜஸ்ட் ஒரு 25 ருப்பீஸ்க்கு வர்த்தான பிளேஸ் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் ஒரு பிளான்ட் லவர், உங்களுக்கு ஃப்ளார்ஸ் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட என்ட்ரன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். நார்மலான ஒரு பிளேஸ் மாதிரி தான் இருக்கும் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு. ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் இவ்வளோ ஃப்ளார் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதே தெரியும். நானும் வெளியிலேருந்து பார்க்கும்போது சரி ஏதோ சின்னதாக ஒரு கார்டன் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் போனேன். ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது தான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் பிளான்ஸ் எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட டிக்கெட் காஸ்ட்டு தான் வெறும் 25 ரூபா தான் அடல்ட்டுக்கு. குட்டிங்களாக இருந்தேன்னா ஜஸ்ட் ஒரு 15 ருபீஸ் தான். இங்கே இருக்கிற நிறைய இடத்துல போர்ட் போட்டிருந்தாங்க. இங்கே இருக்கிற பிளான்ஸ் எதுவும் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. இன்கேஸ் நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா 500 ருபீஸ் ஃபைன் அப்படின்றது தான் அந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நெல்லியாம்பதி போக நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா ரெய்னி சீசன் தவிர்த்துட்டு பாக்கி எந்த சீசனில் வேணால் நீங்கள் போங்க. உண்மையாகவே ரொம்ப சேஃபாக இருக்கும். ரெய்னி சீசனில் போகிறது மட்டும் ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். ஏன்னா அந்த ட்ராவலிங்கே ரொம்ப லாங். உண்மையாக சொல்லணுன்னா எங்களுக்கு எனக்கு பர்சனலாக ஐயோ ரொம்ப அப்படியே போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்ஸ் இந்த பிளேஸை நிறுத்திட்டு இங்கே தான் ஃபஸ்ட்டு நாங்கள் நிறுத்தினோம். நெல்லியாம்பதி போகிறதுக்கு முன்னாடி டாப் வியூ பார்க்குறதுக்காக தான் நாங்கள் ட்ரிப் பிளான் பண்ணோம். போகிற வழியில் இந்த ஆர்கானிக் ஃபார்முக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணது கண்டிப்பாக வர்த் அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஊட்டி போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. இது வரைக்கும் போனது கிடையாது. அந்த ஒரு ஆசை எனக்கு இங்கே வந்தனால நிறைவேறிடுச்சு. ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு பிளேஸ். இந்த இடத்துல வெறும் பேஷன் ஃப்ரூட்டோட சின்ன ஒரு கொடி மட்டும்தான் இந்த பக்கம் இருக்குது. கொஞ்சம் அந்த பக்கம் தாண்டி போனோம் அப்படின்னா பெரிய ஒரு ஃபார்ம் இருக்குது. பேஷன் ஃப்ரூட்டோட ஒரு ஃபார்ம் இருக்குது. நான் ஒரு பிளான்ட் லவராக இருந்தால் கூட நிறைய பிளேஸ் நான் இதுக்காக தேடி போய் விசிட் பண்ணது கிடையாது. எப்போனா ரொம்ப ஆசையாக இருந்தேன்னா நர்சரியில் போய் பிளான்ஸ் வாங்குவேன். இப்படி தான் நான் பண்ணுவேன் எப்போவுமே. ஆனால் இப்போ தான் இந்த மாதிரி பிளேசஸ்க்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருக்கேன். சென்னையில் ஃப்ளாஷ் ஷோ போட்டிருந்தாங்க. அது நான் போய் விசிட் பண்ணேன். ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே எப்படின்னா பிளான்ஸ் எல்லாம் கவரில் வச்சுருந்தாங்க. ஏன்னா அது இந்த எக்ஸிபிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு அது போயிடும். இங்கே எப்படி அப்படின்னா அந்த இடத்துல பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஹைப்ரிட் வெரைட்டி மேரிகோல்டு தான். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரீ ஹவுஸ் இருந்தது. நாங்கள் போகிற டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடம் ஃபுல்லாக ஃபாக் மிஸ்ட்டுனால அப்படியே கவர் ஆகிடுச்சு. அழகாக இருந்தது அந்த டைமில் பார்க்கும்போது. ஃப்ரெஷ்ஷாக ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். அதாவது ஃப்ளாருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக வெஜிடபிள் கார்டனிங்கும் இங்கே நிறைய பார்க்கலாம். சில்லி, லேடிஸ் ஃபிங்கர், பிரிஞ்சால், டொமேட்டோ அந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் வெஜிடபிள் பிளான்ட்டும் வச்சுருந்தாங்க. அழகாக ஒரு பாத் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அது அப்படியே நம்ம என்ட்ரன்ஸில் ஆரம்பித்து ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் அப்படியே சுற்றிட்டு வந்தோம் அப்படின்னா திருப்பி நம்ம என்ட்ரன்ஸ் ரீச் ஆகலாம். அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது. பாண்டு சுற்றி ஃப்ளாரிங் பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. பாண்டு ஃபுல்லாகவே அந்த ரெட் கலராக பிங்க் கலர் சொல்லலாம். பிங்க் கலர் லில்லி பூத்து இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு. சான்ஸே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்தது. ஜீனியா பாருங்கள். ஜீனியா நம்ம வீட்டில் இப்போ நான் வளர்த்துட்ருக்கேன். ஊருக்கு போயிட்டு வரும்போது தான் நான் சீட் எடுத்து போட்டேன். அழகாக வளர்ந்துட்டுருக்கு. 4 பிளான்ட் இருக்குது. வீடியோ செக் பண்ணி பார்த்தா தெரியும். ரீசெண்டாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல டயாந்தசிஸ், அதுக்கப்புறம் ஜீனியா, பால்சம், அப்புறம் தாலியா இதெல்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் இப்போ தான் ஃப்ளார் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா பாருங்கள் எல்லாத்துலேயும் ஒரு பூ தான் பூத்துருக்கு. இன்னும் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் போய் பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த செடி இன்னும் நல்லா பெருசாகி ஒரு செடியிலே நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் தான் எங்களால் போக முடியல. இந்த இடத்துல கரெக்டாக சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பாதியிலே நாங்கள் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. பயங்கர டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி விரும்பி அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்கிற டைமில் இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கும் அம்மாவுக்கும். அதுக்கப்புறம் அப்படியே என்ட்ரன்ஸ் ரீச் ஆகிற இடத்துல குட்டியாக ஒரு சன்ஃப்ளவர் கார்டன் இருந்தது. பாருங்கள் மழை பெய்யுத இது தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல என்ட்ரன்ஸில் பிளான்ஸ் எல்லாம் சேல் பண்ண வச்சுருந்தாங்க. ரோஸ் எல்லாம் என்னை விட ஹைட்டாக இருந்தது.
இந்த இடத்துல பிளான்ஸ் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் நான் எடுக்கல. என்னென்னா நம்ம அங்கேருந்து மறுபடியும் சென்னைக்கு வந்து எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே கண்டிப்பாக பிளான்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும் ட்ரெயினில் வர்றதுக்குள்ளே. அதனால் பிளான்ஸ் எதுவும் நான் வாங்கலை. ஆனால் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு நான் வெளியில் இறங்கினேன். நீங்கள் பாலக்காடு ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க, நெல்லியாம்பதி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆர்கானிக் ஃபார்ம் வந்துட்டு விசிட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஆர்கானிக் ஃபார்முக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பெரிய ஒரு ஆரஞ்சு ஃபார்ம் வந்து இருக்குது. நாங்கள் அன்றைக்கி அந்த இடத்துக்கு போகல. அங்கேயும் நீங்கள் விசிட் பண்ணலாம். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம்.